கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் நிருபம் 16வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 16:11. ரோமன் 16:11. என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள், நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவரை வாழ்த்துங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் 16வது அதிகாரத்துல நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல இந்த வசனத்துல ஒரு ரெண்டு ஒரு ஆளுங்க. ஒண்ணு ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர், அவளுக்கு ரொம்ப அழகா வேண்டியவர், பர்சனலா அவருக்கு தெரியும். ரெண்டாவது ஒருத்தர் யாரு, வீட்டுல எவ்வளவுதான் சோதனை இருந்தாலும் அங்கேயும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. முதலாவது ஏரோதியன். ஏரோதியன் உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அவங்க இடுமியன் வம்சத்தை சேர்ந்தவங்க நினைச்சிடக்கூடாது. இவங்க என்னன்னா ஏரோதியன் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் உள்ளவர், அதைத்தான் அங்க காட்டக்கூடியது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என் இனத்தானாகிய, எப்படி என் இனத்தானாகிய. அப்ப அவர் யூத மதத்தை சேர்ந்தவர், அவர் உடன்படிக்கையினுடைய மகன். அதனால இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவர் பவுல் ஒரு காலமும் தான் யூத மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு வெக்கப்படல. ஆனா எதை கொண்டாடக்கூடியவரா இருந்தாரு, நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை கொண்டாடக்கூடியவர் இருந்தாரு. ஆனா இங்க சொல்லும் போது அவர் எதுக்காக இது பண்றாருன்னா, அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். இப்ப இந்த ஏரோதியான இனத்தாழி ஏரோதியானுக்கு அவர் எந்த ஒரு பதவியும் கொடுக்கல, எந்த ஒரு இந்த மாதிரி ஊழியக்காரன் அப்படி எதுவுமே கொடுக்கல, அவர் செஞ்ச பெரிய காரியம் கொடுக்கல, பேரு அடையாளம் இது ரெண்டு மட்டும்தான் கொடுக்கிறாரு. ஆனா அவங்க எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுனால தனக்கு பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவரை வாழ்த்துங்கள். எது, நர்கீசனுடைய வீட்டார்ல ஒரே ஒரு பிரச்சனை என்ன, நர்கீசுங்கிறவர் நீங்க சரித்திர இதை எடுத்து பாத்தீங்கன்னா, அவரு கிளவுதியன் ராயன் என்று சொல்லக்கூடிய சீசர், கிளாடியஸ் சீசருக்கு கூட வேலை பார்த்த ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்ப அவருடைய வீட்டுக்குட்பட்டவர்னா ஒருவேளை அவர் வீட்டுல இருக்க அடிமைகளா இருக்கலாம், இல்ல வேலைக்காரங்களா இருக்கலாம், இல்ல அவங்க குடும்பத்துல உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல வேலை பார்க்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா இதுல இன்னொரு காரியம் தெரிஞ்சு சொல்லுங்க, நர்கீச அவர் வாழ்த்தல, ஆனா அவங்க வீட்டார வாழ்த்துறாரு. அப்ப என்னன்னா, நர்கீச ரட்சிக்கப்படாதவர், அவங்க வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப என்னன்னா, ஒரு சுவிசேஷம் ஒரு ஆண்டவரை அறியாத ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். விசுவாசம் மோசமான இடத்துலயும் அங்க துளிர் விட்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா பிலிப்பேருக்கு எழுதும்போது பிலிப்பேர் 4வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, ராயனுடைய வீட்டுல உள்ளவங்களே வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவருக்கு யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுகொள்ளக்கூடியவராய் கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். யாரு, எல்லாரும் இல்ல, கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது தேவனுடைய பார்வையில உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழுகிறவர்கள் அதிக கனம் பெற்றவர்களாய் இருக்கிறாங்க. யாரோட ஒப்பிடும்போது, இந்த பூமியில அதிக கனமாய் இருக்க ஒப்பிடும்போது. ஏன்னா ஏரோதியன் இங்க என்ன, அவர் என்ன செஞ்சாருங்கிறதுக்காக இல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுக்காக சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி நர்கீசு வீட்டுல உள்ளவங்கள யாரு கர்த்தருக்கு உட்பட்டவங்களோ அவங்கள வாழ்த்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன, நீங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடு இல்ல நீங்க வேலை பார்க்கிற இடம் இல்ல உங்களுடைய சூழ்நிலைகள், இது எவ்வளவுதான் மோசமான ஒரு காரியமா இருந்தாலும், ஆனா என்ன, அங்கேயும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள என்ன பண்றாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, அவங்கள கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் ஒரு உண்மையுள்ள ஒரு தனிப்பட்ட மனிதனையும் வாழ்த்தக்கூடியவராய் காணக்கூடியவராய் இருக்கிறார். அதே போல உண்மையுள்ள வீட்டாரையும், அவன் தலைவன் சரியில்லைன்னா கூட உண்மையுள்ள வீட்டார் இருக்கக்கூடியதா. அப்ப தேவன் என்ன பண்றாரு, மறைக்கப்பட்டது இல்ல அழுத்தத்தில் உள்ளவங்க இல்ல சமுதாயத்தினால
அங்கீகரிக்கப்படாதவங்கள் அவர்களுடைய பெயரை ஞாபகம் வச்சு அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்வோம். நம்ம பூமியில இருக்கிற எந்த ஒரு பதவியை காட்டிலும் கர்த்தருக்கு உண்மையாய் உள்ளதை தேவன் கனப்படுத்துகிறார், மரியாதைப்படுத்துகிறார், வாழ்த்துகிறார் என்பதை புரிந்து, அப்ப நம்ம கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, இதோ கர்த்தருடைய கண்கள்ல உண்மையுள்ளவர்களை நீங்கள் அதிகமாய் கனப்படுத்துறீங்கன்னு உணர்ந்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.